மாநாடு நடக்கிறப்ப போய் பார்த்தேன். அது நான் செய்த மிகப்பெரிய தவறுன்னு சொல்லி வைக்க சொன்னாங்க. அதற்கு அவர் சொல்லியிருக்காரு. எந்த மாநாடு? திருச்சியில் மாநாடு நடந்த பொழுது திமுக மாநாட்டை விட்டு வைக்க அதிமுக போயிருக்கான சின்னங்களை குறித்து கேட்டபோது சொல்லியிருக்காரு. அதாவது சின்னம் கிடைக்கிறதுக்கு அதிமுக தான் காரணம். அதாவது அரசியலை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தவறுகள் நடப்பது இயல்புதான். அது அரசியல் இயக்கங்களா இருக்கட்டும், அரசியல்வாதிகளா இருக்கட்டும், தவறுகள் நடப்பது இயல்புதான். ஆனா அந்த செய்த தவறை அதை வெளிப்படையாக ஒத்துக்கொண்டு அதை சொல்வதுங்கிறது ஒரு தைரியம் வேணும். அதுக்கு தலைவர் வைகோ சொல்லியிருக்கிறார் அந்த காலகட்டத்தில். அதுக்காண்டி அதிமுக ஒரு ஒரு அது ஒரு அன்டச்சபிள் பார்ட்டின்னு சொல்லல அவர். ஆனா அந்த காலகட்டத்தில் அந்த கூட்டணியில் போய் சேர்ந்தது ஒரு வரலாற்று பிழைங்கிறது தலைவர் வைகோவுடைய அவருடைய வாதம். இதுல அவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆரையோ புரட்சி தலைவர் அம்மையாரையோ எங்கேயோ அவர் கொச்சப்படுத்தி பேசல. அந்த நேரத்தில் அந்த கூட்டணியில் சேர்ந்தது ஒரு தவறானது. அது எங்களுடைய இயக்கத்துக்கு வைகோங்கிற அந்த பிராண்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அவப்பேரை உருவாகிச்சு. அதான் அவர் சொல்லியிருக்கிறார். அதை அவர் அந்த நபர் அப்படி சொல்லியிருக்கிறார். அவருடைய கருத்து அது கடந்து சொல்லுவோம் தான் சொல்லுவாங்க. அது இயக்க தலைமை தான் முடிவு பண்ணோம், தலைவர் தான் முடிவு பண்ணோம். நேற்று இல்ல பத்திரிகை நண்பர்கள் உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. தலைவர் வைகோ அரசியல் அவர்கள் குறைபாடுகள் இருக்கலாம். அரசியல்வாதியை பார்க்கறதை விட ஒரு தனிப்பட்ட ஒரு நபரா பார்க்க உங்களுக்கு தெரியும், வைகோ பத்தி தெரியும். அவர் சொல்லி அந்த மாதிரி ஒரு நடந்திருக்க வாய்ப்பு கிடையாது. கோவப்பட்டது உண்மைதான். ஒரே நிமிஷம் சகோதரர் கேள்வி கேட்கிறீங்க, எனக்கு பதில் சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு. நீங்க அதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் கேட்கிறேன். அதாவது நானும் அந்த கூட்டத்துக்கு சாத்தூர்ல நடந்த அந்த செயல்கள் கூட்டத்துக்கு போயிருந்தேன். அப்பொழுது என்னன்னா நான் என்னுடைய உரை முடிந்ததுக்கு அப்புறம் எனக்கு உடம்பு முடியல. அதனால எனக்கு அங்க ஏர்போர்ட் எனக்கு ஃபிளைட் வேற டிலே ஆயிடுச்சு. அதனால நான் கிளம்பிட்டேன். உரை முடிஞ்சதுக்கு அப்புறம் அரை மணி நேரம் இது பண்ணி ரொம்ப டைம் ஆனது நான் கிளம்பிட்டேன். நான் அதுக்கப்புறம் தான் அந்த நிகழ்வு நடந்துச்சு அங்க நேரடியாக. அதுக்கப்புறம் எங்களுடைய இயக்க முன்னணி தலைவர்கள் அங்க நிர்வாகிகள்கிட்ட கேட்கும்போது அவங்க சொன்னது என்னன்னா அங்க தலைவர் பேசி ஒரு 3/4 மணி நேரம் கழிச்சு கரண்ட் கட் ஆயிருச்சு. கரண்ட் கட் ஆன உடனே ஜென்ரேட்டர் அங்க வேலை செய்யல. கிட்டத்தட்ட 10-15 நிமிஷம் சுத்தமா அங்க மண்டபத்துக்குள்ள கரண்ட் கிடையாது. அப்ப வெளியிலேயே அங்க நாற்காலி போட்டிருந்தோம். உள்ள கிட்டத்தட்ட ஒரு 1500 மண்டபம் நிறைஞ்சு உட்கார்ந்து இருந்தாங்க. நான் போகும்போது அப்படிதான் இருந்தது. வெளியிலேயும் கிட்டத்தட்ட ஒரு 1500 பேர் வெளியில நாற்காலி போட்டாங்க. வெளியில எல்இடி ஸ்கிரீன் பெருசா வச்சிருந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது தலைவர் பேசிட்டு இருக்கும் போது ஒரு 3/4 மணி நேரத்தில் கழிச்சு கரண்ட் போன உடனே கூட்டம் வெளியே போச்சு. பாதி கரண்ட் வந்ததுக்கு அப்புறம் ஜெனரேட்டர் வேலை செய்யல. அப்ப அவர் தலைவர் பேசிட்டு இருக்கிறாரு. அப்ப கொஞ்சம் நாற்காலி கிட்டத்தட்ட நிறையது. அப்பதான் வெளியிருந்து உள்ள வர்றாங்க, சொல்றோம் இந்த மாதிரி கரண்ட் வந்துருச்சுன்னு சொல்லி தலைவர் பேச ஆரம்பிக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய தோழர்கள், பத்திரிகை தோழர்கள் சில பேர் அதை எடுத்திருக்கிறாங்க. காலி நாற்காலி செஞ்சிருக்காங்க. அதை நான் குறையா சொல்லல. அது தவறுங்கிறது உங்களுடைய உரிமை. அது உங்களுடைய உரிமை. உங்களுக்கு எந்த உத்தரவு வந்திருக்கோ, எந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட்ல நீங்க ரிப்போர்ட் பண்ண சொல்லியிருக்கோ, அதை பத்தி நான் உள்ள போக விரும்பல. அப்ப எடுக்கும்போது இயக்க தோழர்கள் ஏப்ப இவ்வளவு சாயந்தரம் மாலை 4 மணி நேரத்துல இந்த நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு. அரங்கமே நிறைஞ்சிருக்கு. வெளியில வேற 1000-2000 பேர் உட்கார்ந்து இருக்காங்க. அப்பெல்லாம் எடுக்காம இப்ப எடுத்தீங்க என்ன நியாயம்னு சொல்லிட்டு ஒரு வாக்குவாதம் அவங்க தொடர்ந்து எடுக்கிறாங்க. தலைவர் உங்களுக்கு தெரியும், எப்பயுமே ஒரு கோவப்படுறவர். எங்க கட்சிக்காரங்க நிர்வாகிகளே கோவப்பட திட்டுவார் அவர். அப்போ என்ன ஆகுதுன்னா அவர் தலைவர் வைகோ என்ன சொல்றாருன்னா, என்ன அங்க பிரச்சனை நடந்துட்டு இருக்கு சொல்லும்போது அவர் சொல்றாங்க இந்த மாதிரி எடுக்கிறாரு. நீங்க தயவுசெய்து எடுக்காதீங்க, நீங்க வெளியே போங்கன்னு சொல்றாரு. தொடர்ந்து அவர் எடுத்துட்டு இருக்கு. நான் சொல்ல இந்த மாதிரி எடுத்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு. கோவப்பட்டது அது நான் கரெக்ட்னு சொல்ல மாட்டேன். நான் அதுக்காண்ட அடிங்கி உதைங்கலாம் அவர் என்னைக்கு சொல்லல. அந்த வார்த்தையை பயன்படுத்தல. அது நீங்களே உங்களுக்கே தெரியும், உங்க மனசாட்சிக்கு தெரியும். அதே வேளையில் காலி நாற்காலியை நீங்க படம் எடுத்தாலும் சரி, அது உங்களுடைய உரிமை. நானே பல நேரங்கள்ல நீங்க எடுக்கும்போது சில கேள்விகள் கேட்கும்போது சிரிச்சிட்டு தான், சில நேரத்தில் நீங்க கேட்கிற கேள்விகள் கோவம் வரும். ஆனா உணர்ச்சி வசம் பேசிட்டு முடிஞ்ச பிறகு உங்கள்கிட்ட சிரிச்சு கை கொடுத்துட்டு தான் போயிருக்கிறாங்க. என்னோட ஒரே ஒரு வார்த்தை இது இருக்கும்போது, இப்படி இருக்கும் பொழுது தலைவர் வைகோடைய சுவாபம் தெரியும். அவருடைய உணர்ச்சி வசப்படுத்துறது, கோவப்படுத்துறதுனால இழந்ததுதான் ஜாஸ்தி. அரசியல் உலகத்தை இழந்ததுதான் ஜாஸ்தி. ஆனா அடிப்படையில் ஒரு தங்கமான ஒரு நல்ல மனிதர், என்னுடைய தந்தையா இருக்கலாம், இயக்க தலைவரா இருக்கலாம், ஒரு நல்ல மனிதருங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர் நேரத்தில் கோவப்பட்டுருவாரு, செஞ்சிருவார். எங்க கட்சிக்காரர்கிட்ட கோவப்படுற அடுத்த நிமிஷம் அவர் கூப்பிட்டு பேசுவார். அந்த நேரத்தில் எங்க
அவர் ஒரு கோவப்பட்டது தான். ஆனா பயன்படுத்திய வார்த்தைகள் பொறுத்திருக்கு அவங்களை அடிங்களோ செயல சொல்லலாம். அதே நேரத்தில் அவர் என்ன சொல்லிடுறாருன்னா அவங்ககிட்ட நீங்க அவங்கள வந்து எது இது பண்ணாதீங்க, அப்புறப்படுத்துங்க, வேற எதுவும் இது பண்ணாதீங்க, பத்திரமா இது பண்ணுங்கன்னு தான் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் உட்கார்ந்த பிறகு பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அது வந்து வேற எதுவும் பிரச்சனை ஆகலன்னு சொல்லியிருக்கிறார். இன்னொன்னு நான் சொல்றேன், நான் பத்திரிகையாளர் நீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கணும், குறிப்பா இளைஞர்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும். நீங்க அந்த பொடா சட்டம் வந்த பொழுது அப்போ நம்ம அவர் பாஜகவோட நம்ம அப்போ வந்து அடல் பிகாரி வாஜ்பாய் அவர் பிரதமரா இருக்கிறாரு. அவர் காலகட்டத்தில் பொடா வந்து அறிமுகப்படுத்துறாங்க. தலைவர் வைகோ ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர். அப்போ வாஜ்பாய்க்கு ரொம்ப நெருக்கமானவர். அப்படி இருக்கும் பொழுது அந்த பொடா சட்டம் அறிமுகப்படுத்தும் பொழுது திமுக உட்பட அவங்க வந்து தலைவருக்கு வலியுறுத்தும் பொழுது அதை ஏற்று தலைவரே சொல்றாரு, பொடா வந்து கண்டிப்பா நம்ம ஏத்துக்க கூடாது, இதுக்கு இந்த சட்டத்தை கொண்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டு பேசுறாரு. அபிஷியல் ரெக்கார்டா இருக்கு. அப்படி பேசும் பொழுது அவங்க பாஜக பொறுத்த வரைக்கும் அவங்க இல்ல இந்த சட்டத்தை நாங்க கொண்டே வருவோம் அப்படி சொல்றாங்க. அப்போ குறைந்தபட்சமாவது அது எத்தனாவது அது சட்டம் தெரியல, அந்த பொடாலே வரதுல எத்தனாவது நம்பர் எனக்கு சரியா தெரியல. அதுல வந்து ஒரு இடத்துல என்னன்னா பத்திரிகை துறையினர் ஊடகவியலாளர்கள் பொறுத்த வரைக்கும் அவங்களே கைது பண்ணலாம். ஒரு சின்ன ஒரு இது கூட அவர் தேச துரோக சட்டத்துக்கு இதுன்னு சொல்லிட்டு அந்த இதுல கைது பண்ணாலும் பொடால வருது. அதை வந்து அன்னைக்கு அதனாச்சும் நீங்க நீக்குங்க. இது வந்து நீங்க பத்திரிகை துறையை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு நம்மளுடைய முக்கியமான ஒரு அதை நீங்க என்னாச்சும் நீக்கணுங்க. இல்லாட்டி பெரிய ஒரு அவப்பேர் இந்த அரசாங்கத்துக்கு வரும், எல்லாருக்கும் வந்து ஒரு அவப்பேர் வர சொல்லிட்டு அந்த பர்டிகுலர் அந்த சட்டத்தை வந்து பத்திரிகை துறை ஊடகவியலாளருக்கு எதிரான அந்த சட்டத்தை எடுக்க சொல்றது வைக்கும் இன்னைக்கு ரெக்கார்ட்ல இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு பழைய அது ஒண்ணு மாத்திரம் கிடையாது. அவருடைய அரசியல் வாழ்க்கையில கிட்டத்தட்ட ஒரு 61 வருஷத்துல வந்து பலமுறை எதிர்முகாமல் எதிர்க்கலாம், அந்த கூட்டணியில் இருக்கலாம். ஆனா இருந்த போது உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது உங்களுக்காக முதல்ல நிக்கிற நபர் தலைவர் வைகோ மதிமுகங்கிறது நான் சொல்ல தேவையில்ல, உங்களுக்கே தெரியும். அதனால தயவு செய்து பத்திரிகை தோழர் நேத்து நான் வருத்தம் தெரிவிச்சிருக்கேன். இயக்கம் சார்பு தனிப்பட்ட முறையில் நான் வருத்தம் தெரிவிச்சிருக்கேன். ஏன்னா நீங்க பத்திரிகையா இருக்கட்டும், இல்ல நீங்க வர்ற நிருபர்கள் உங்க கடமையை செய்றீங்க. சில பேருக்கு வந்து நீங்க சுயமா கேட்கறீங்க, சில பேருக்கு வந்து இந்த ஸ்டாண்ட் எடுத்திருக்கோம், இந்த கேள்வி கேளுங்கன்னு சொல்லி அனுப்புறீங்க. உங்க கடமையை செய்றீங்க, சாதாரண எளிய மக்கள் நீங்க. நான் என்ன பொறுத்தவரைக்கும் அதனால வந்து நான் என் கடமை செய்யறேன், நீங்க உங்க கடமை செய்யறீங்க. நான் பொதுவா வந்து அரசியல்வாதிகள் பொறுத்து சில நேரங்கள் உங்க மேல கோவப்பட்டு செய்யறேன், வருத்தப்பட்டிருக்கேன். அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம், அவங்க கேள்வி கேட்கற அது ரெக்கார்ட் பண்றது. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க சில கேள்விகள் கேட்கும் போது கூட அது எனக்கு வந்து சில நேரம் கோபம் வர்றது கிடையாது. காரணம் வந்து எனக்கு அது ஒரு மாறுபட்ட கருத்து இன்னைக்கு மக்கள் கிட்ட இருக்கலாம், ஒரு விமர்சனம் இருக்கலாம் மக்கள் மத்தியில, இல்ல வேற ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கலாம். அந்த குற்றச்சாட்டு விமர்சனத்துக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்கறதுக்கு நீங்க ஒரு வாய்ப்பை உருவாக்குறதா நான் நினைக்கிறேன். அதனால தயவு செய்து இதை நம்ம ஒரு கடந்து சொல்லணும் தவிர நீங்க நான் ஒரு விளக்கம் சொல்லி தலைவரும் மறுபடியும் சொல்லனா இது அப்படியே இதாயிட்டு தான் இருக்கும். அதனால இந்த நேரத்தில் தமிழகத்திற்கு தேவையான ஒரு இயக்கம் மதிமுக. தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு செஞ்சிருக்கார் தலைவர் வைகோ. தயவு செய்து அது இதை கடந்து போகணும்னு சொல்றேன். நேற்று நான் உங்ககிட்ட தனிப்பட்ட முறையிலேயே நான் வெளிப்படையாக அறிக்கை வெளியிட்டிருக்கேன். தயவு செய்து